உடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமானது. அவங்க பேதைகளை ஞானிகளை ஆக்குறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நாம் அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது அந்த வேதம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு ஒரு பெரிய தீபமாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறதை காண முடியும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறபடியே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை சோர்வை பலவீனப்படுத்துகிற எல்லா நிலைகளையும் உயிர்ப்பித்து ஆண்டவர் அழகாய் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தம் பலவீனப்பட்டு இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் செயல்பட கிருபை செய்ய, ஓடட்டும், தட்டி எழுப்பி ஓட கிருபை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை பெரிதுமாய் தேவ வார்த்தையினாலே இடைக்கட்டி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.